Hi, hello, welcome to Where Level Kalvi YouTube channel. Hi friends, we are learning the 6th chapter in 12th standard computer science, which is control structures. Under this chapter, we have discussed all these topics, that is 6.1 introduction, 6.2 control structures. Under that, we have got 4 subtopics. Out of that, 3 were discussed, which are sequential statement, alternative or branching statement, and iteration or looping constructs. And the last subtopic in control structures is 6.2.4, that is jump statements, which we are going to learn now. So coming to jump statements, what is a jump statement, Anna? The statements which transfer the control from one part of the program to another part unconditionally. So in the ரெண்டு பாயிண்ட்டும் important. ஜம்ப் பண்ணுறது என்ன பண்ணுவோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோன்னா ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு பார்ட்டில் இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். தட் டு அன்கண்டிஷனலி, எந்த ஒரு கண்டிஷனும் பேஸ் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் திஸ் we have got 3 keywords. They are break, continue and pass. Let us see one by one. Now coming to the content part, பைத்தானில் நம்ம ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா டு அன்கண்டிஷனலி ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டு another. இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து we have got 3 keywords. They are break, continue and pass. So let's discuss one by one. Just have a look at this flow chart which explains how the flow of control transfers from one part of the other program to another part of the program. அதாவது பிரேக் யூஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுதுன்றது can understand better with this flow chart. So mostly we are going to use this break or continue statements within looping statements. நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது we have got for and while looping statements. இது ரெண்டுமே எப்போ பிரேக் ஆகும்னா once the condition is false நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸை பிரேக் ஆகும். பட் அப்படி இல்லாமல் அந்த கண்டிஷன் மேலே டிபெண்ட் ஆகாமல் நம்ம கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படின்னா we can go for this break or continue statements. அண்ட் நான் பிரேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னும் போது எனக்கு இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்குள்ளே எனக்கு இன் பிட்வீன் பிரேக் இருந்துச்சுன்னா the control is going to directly jump out of the entire block. நம்ம எந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் பிரேக் எழுதியிருக்கோமோ அந்த என்டையர் லூப்பை எக்ஸிட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வில் ஜம்ப் அவுட் சைட் ஆஃப் தட் பிளாக். அதனால இங்கேருந்து இதோட எல்ஸ் பார்ட்டாக இருக்கிற இந்த ஃபால்ஸ் பிளாக் கூட எக்ஸிக்யூட் ஆகாமல் பியாண்ட் தட் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்ன்றதுக்காக தான் இந்த ஆரோ மார்க் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி ஜஸ்ட் சேஞ்ச் இட். கண்ட்ரோல் வந்து இங்கே இந்த கண்டினியூ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்கோம். சப்போஸ் நமக்கு எனக்கு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா இதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாமல் கண்டினியூ எக்ஸிக்யூட் ஆன உடனே திருப்பி அடுத்த இட்ரேஷனுக்காக அந்த கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும். ஸோ த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபாலோயிங் த கண்டினியூ வில் நாட் பி எக்ஸிக்யூட்டட். சப்போஸ் நம்மளுக்கு பிரேக்கு கண்டினியூ எதுவுமே இல்லாமல் இருந்திருந்தா இந்த ஃப்ளோ ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எண்ட் ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் திருப்பி கண்ட்ரோல் ஆஸ் யூஷுவல் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கும். நம்ம லூப் எக்ஸிக்யூஷன் நார்மலாக போயிட்டுருக்கும். அப்படி இல்லாமல் எந்த ஒரு கண்டிஷனும் பேஸ் பண்ணாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா we are going to use this break and continue statements. Coming to break statement, this statement terminates the loop containing it. நம்ம எந்த லூப்புக்குள்ளே பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த லூப்பை மொத்தமாக டெர்மினேட் பண்ணிடும். அது தான் எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the control of the program flows to the statement immediately after the body of the loop. That is looping statements தாண்டி அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ ஸோ கண்ட்ரோல் வில் ஜம்ப் தேர் டைரக்ட்லி. நம்ம எப்போ while loop or for loop யூஸ் பண்ணுறோமோ அது எது வரைக்கும் ஒர்க் ஆகும்னா till the condition is false. பட் you want to move out of the loop தாண்டி வெளியில் வரணும்னா I can do that with the help of break statement. One more thing is when you have a break statement inside a nested loop ஆனால் என்ன சொல்லும் one loop inside the another loop. அப்படி இருக்கும்போது நம்ம break statement என்ன பண்ணோம்னா இன்னர் மோஸ்ட் லூப் எந்த லூப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த லூப்பை தாண்டி அவுட்டர் லூப்புக்கு கண்ட்ரோல் வந்துடும். நம்ம பிரேக்கோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ஜஸ்ட் பிரேக்னு எழுதுனா போதும். And see the working of break statement. நம்ம லூப் என்டர் ஆகிறோம்னா we are going to check the condition whether it is for loop or while loop. கண்டிஷன் செக் பண்ணுறோம். if the condition is true it's going to enter. நம்மளுக்கு அதுக்குள்ள block of statements body of the loopக்குள்ள break statement இருக்கான்னு செக் பண்ணுறோம். பிரேக் இல்லைன்னா நார்மலாக கண்ட்ரோல் போக போகுது. ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாடி ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திருப்பி கண்டிஷன் செக் பண்ணும். சப்போஸ் எனக்கு இந்த பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு எக்ஸிட் த லூப். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா how the break statement is going to work with for loop and
while loop. So this is for loop யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ள நம்ம break statement யூஸ் பண்றோம்னா it's going to exit the loop. For loop தாண்டி out of the for loop இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு control will be transferred. அதே மாதிரி with a while loop also. While loopல நம்ம break statement யூஸ் பண்ணியிருக்கோம்னா it's going to exit the while loop and come outside. Just consider this example given in your textbook. Indentation part மட்டும் just கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். Just consider that. And இது எக்ஸாம்பிள் எதுக்காகனா how the break statement is going to work within a for loop. ஸோ நம்ம இந்த ஃபார் லூப்ல வேர்டுன்றது தான் நமக்கு இந்த கவுண்டர் வேரியபிளா இருக்க போகுது. அண்ட் எத்தனை வாட்டி இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா the number of characters you have in this string. So JUMP space is also counted. So totally you have got 14 characters. So 14 times this for loop is going to get executed. And each time நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு கேரக்டரும் ஈக்குவல் டு EN கம்பேர் பண்றோம். நம்மளுக்கு எப்போ Eன்ற கேரக்டர் வருதோ அப்போ பிரேக் பண்ண சொல்றோம், இல்லைன்னா இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பிரிண்ட். அண்ட் ஈச் கேரக்டருக்கு அப்புறமா நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக I have just given end is equal to empty space. So let's see the output of this program. So you can see here J space U space M space P space again space அப்புறம் S space T space A space T வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. And since when we get E as the character here, எப்போ எனக்கு வேர்ட்ல E என்ற கேரக்டர் வருதோ அப்போ this condition is going to be true. And condition true ஆயிடுச்சுன்னா if block enter ஆக போகுது. and நம்ம break கொடுத்துருக்கிறதுனால it's totally going to exit the for loop. for block தாண்டி வெளியில வந்துட போகுது. and since we don't have any other statement here, நம்மளுக்கு அதோட எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணிட்டு அவுட்புட் இது வரைக்கும் தான் காமிக்குது. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இஃப்க்கு நேரா இஃப் பிளாக்கு நேரா வரணும். ஜஸ்ட் சேஞ்ச் இட் அண்ட் ஜம்ப் ஸ்டேட்டுக்கு வந்து you'll be getting some space. And one important thing we have to note here is என்னன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார் லூப்புல இருந்து கண்ட்ரோல் வெளியில வருது அப்படின்னா நம்மளுக்கு எல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி தான் கண்ட்ரோல் வெளியில வரும். ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஃபார் லூப்ல இருக்கக்கூடிய கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். அப்போ கண்டிப்பா எல்ஸ்ல இருக்கிற பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு கண்ட்ரோல் வெளியே வரப்போகுது. பட் if the control is coming out of the loop because of break statement, breakனால exit ஆகி வெளியில வருதுன்னா கண்டிப்பா else partக்கு control போகாது. It's going to exit the entire block including the else part. Now consider this example where we have got else part. forல நமக்கு else partும் இருக்கு. else இருக்கும்போது நம்ம break யூஸ் பண்ணும்போது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்ன்றது பார்க்கலாம். the same இது வரைக்கும் the same as usual. and நம்மளுக்கு எப்போ இந்த for loop break ஆகும் அப்படின்னா நம்ம லாஸ்ட் லெட்டர் வரைக்கும் ரீட் பண்ண வந்துட்டோம். ஸோ 14 டைம்ஸ் அந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு கண்டிப்பா எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து எண்ட் ஆஃப் த லூப் அண்ட் பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் அடுத்த ஸ்டேட்மெண்டா இருக்கிற எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமுக்கு கண்ட்ரோல் வரும். பட் சின்ஸ் வி ஹவ் காட் பிரேக் ஹியர், நம்மளுக்கு எல்ஸ் பார்ட்டுக்கு கண்ட்ரோல் வராம டைரக்டா ஃபார் லூப் எக்ஸிட் பண்ணி லாஸ்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கக்கூடிய இந்த பிரிண்ட்டுக்கு கண்ட்ரோல் வந்துடும். ஸோ லெட்ஸ் see the output. See if you see the output now, நம்மளுக்கு இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு கண்ட்ரோல் வரவே இல்லை. பட் பொதுவாக ஃபார் லூப் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டு தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் போகும். சின்ஸ் பிரேக் ஸ்டேட்மெண்ட்னால கண்ட்ரோல் எக்ஸிட் ஆகுறதுனால இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு போகாம டைரக்டா அடுத்த ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் பாடி ஆஃப் த லூப்பை தாண்டி அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ன்றது மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஆர் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இது என்ன பண்ணுவோம்னா பிரேக் வந்து மொத்தமாக எக்ஸிட் பண்ணி வெளியில வந்துடும். பட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த இட்டரேஷனுக்கு கண்ட்ரோல் மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக வந்துடும். ஸோ தட்ஸ் வாட் வி ஹவ் மென்ஷன்ட் ஹியர். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அன்லைக் பிரேக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இல்லாமல் கண்டினியூ எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா டு ஸ்கிப் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் எ லூப்பில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் திருப்பி அடுத்த இட்டரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் கொண்டு போயிடும். And if you see the syntax for continue, just continue னு எழுதுனா போதும். And if you just have a look at the working principle of how the continue statement works, நம்ம loop enter ஆகுறோம். எந்த லூப்பா இருந்தாலும் for all while, as we are going to have the text expression, check பண்றோம். When the condition is true, we are going to enter the body of the loop. If you have continue statement, அங்க continue statement இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாம கண்ட்ரோல் டைரக்டா திருப்பி அடுத்த இட்டரேஷனுக்காக இந்த கண்டிஷன் செக் பண்றதுக்கு வந்துடும். சப்போஸ் எங்க கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் கண்ட்ரோல் நெக்ஸ்ட் இட்டரேஷனுக்காக போகும். And only when this test expression is evaluated to false, this control is going to exit the loop. Continue statement loop exit பண்ணாது, but remaining part of the statements skip மட்டும் பண்ணும். So this shows how a continuous statement is going to work with for and while loops. நம்ம ஃபார் லூப்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இருந்துருச்சு அப்படின்னா இங்க கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கண்ட்ரோல் அடுத்த இட்டரேஷனுக்காக ஃபார் லூப்புக்கு வந்துடும்.
And same for while loop also. Condition text பண்ணிட்டு நம்ம உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் if you have continuous statement அதுக்கு அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாம it's going to go for the next iteration, that is while loopக்கு கண்டிஷன் செக் பண்ணிட்டு next iteration கண்டினியூ பண்றதுக்காக control will be transferred. Just consider the same example, but instead of break we are just going to give continue. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு for loop again 14 times execute ஆக போகுது. and once I get e continue on கொடுத்திருக்கோம். so print பண்ணாம அடுத்த iterationக்கு போய்டும். so let's see the output of this. so see here jump இதெல்லாம் as usual print பண்ணிட்டே இருக்கு. stat வரைக்கும் I can get the same output, but once e வருதுன்னு சொல்லும்போது வேர்ட்ல e என்ற கேரக்டர் வரும்போது நான் கண்டினியூ கொடுத்திருக்கேன். so it's going to move for the next iteration. so from here the control jumps to the for loop for the next iteration. next iteration ல வேர்டோட வேல்யூ m கேரக்டரா எடுத்துக்கும். so e will not be printed. so m print ஆகும். next again e வரும்போது this condition is true. அப்போ மறுபடியும் கண்டினியூ சொல்லிருக்கிறதுனால it will move for the next iteration, that is n என்ற கேரக்டருக்கு control will be transferred. so the next iterationக்கு மூவ் ஆயிருக்கு. so e மட்டும் print ஆகாம skip பண்ணிருக்கோம். that is continuous statement வந்து அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய body of the loopல இருக்கிற statements skip பண்ணிட்டு இருக்கு. so now just consider the same example with continue. else partல இருக்கும்போது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கான அவுட்புட் பார்க்கலாம். so if you see here இது வரைக்கும் continuous statement அப்படியே print பண்ணிருக்கு. and once the condition has failed here ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல for loop பிரேக் ஆயிருக்கு. அப்போ as usual else பார்ட்டுக்கு வந்து end of the program print பண்ணிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டா இருக்கக்கூடிய outside the loop statement end of the program print பண்ணிருக்கு. so one thing என்ன மெயின் டிஃபரன்ஸ் ஆனா பிரேக் கொடுக்கும்போது கண்ட்ரோல் மொத்தமா else பார்ட்டையும் தாண்டி வெளியில வந்துடும். கண்டினியூ வந்து as usual அந்த லூப்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் skip பண்ணிடும். remaining execution is as usual. and our next statement is pass statement. பாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு நேம் வந்து null ஸ்டேட்மெண்ட்னு கூட சொல்றோம். எப்போ நம்ம இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை, எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டா போதும்ன்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது ஐ கேன் யூஸ் திஸ் பாஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது the interpreter is going to completely ignore it. அது இருந்தாலும் எதுவும் பண்ண போறது இல்லை, just simply pass the control அப்படின்னு சொல்லும்போது I can go for this pass statement. that is நம்ம பொதுவா ஒரு if condition எழுதுறோம் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், அந்த சிச்சுவேஷன் அப்படியே விட்டுறலாம், லேட்டர் பார்த்துக்கலான்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது if condition எழுதுனா ஸ்டேட்மெண்ட் பிளாக் எழுதாம விட முடியாது, ஜஸ்ட் லைக் தட் ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. interpreter will raise an error. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல I can use this pass statement as a place holder. அதாவது எம்டியா விட முடியாத சிச்சுவேஷன்ஸ்ல I can use this pass statement. The syntax for pass statement is just pass. So just consider this example. இங்க என்ன பண்றோம், we are getting the value at a runtime. a குள்ள input வாங்குறோம் யூசர் கிட்ட இருந்து. if the input is going to be 0 எதுவுமே பண்ண வேண்டாம், 0 இல்லாம வேற எந்த நம்பர் என்டர் பண்ணாலும் நான் ஜீரோ வேல்யூ இஸ் அக்செப்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஸோ எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது எதுவுமே பண்ண வேண்டாம், ஆனா நான் அப்படி விட்டுற முடியாது. ஸோ அந்த கேசஸ்ல I can go for pass. That's what given here. if you just have a look, pass statement is generally used as a placeholder அப்படின்னு சொல்றோம். அந்த எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இல்லாம எம்டியா விட முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது I can use this pass statement. That's what explain when you have a loop or function that is just to be implemented in the future, later தேவைப்படும், ஆனா இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் போது நம்மளால அப்படியே blank-ஆ விட முடியாது. or we cannot have an empty body statement. எம்டியா விட முடியாது, either it is a function or a loop, because the interpreter will raise an error. So to avoid that I can use this pass statement. Just have a look at this example, use of pass statement within a for loop. இப்போ நம்மளுக்கு இந்த for loop எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும்னா COMPUTER 8 times இந்த லூப்பை எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ 8 டைம்ஸும் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ அதுக்காக நான் பாஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் அந்த 8 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும்னு எழுதியிருக்கும். ஸோ the output is going to be end of the loop. Loop structure will be built in future. So with this we come to the end of the 6th chapter, that is control structures. Hope you have understood all the concepts discussed under this. If you have any doubts, please post in the comment. Thank you. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேர் லெவல் கல்வி யூடியூப் சேனல்.